இதயம் wishes you a very happy new year. மாநகராட்சி ஒப்பந்ததாரர் தற்கொலை விவகாரத்தில் கர்நாடக அமைச்சரும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் மகனுமான பிரியங்க் கார்கே வீட்டின் முன் போராட்டம் நடத்திய பாஜகவினருக்கு இளநீர், டீ உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கர்நாடகாவின் குல்பர்காவைச் சேர்ந்தவர் சச்சின் பஞ்சால். மாநகராட்சி ஒப்பந்ததாரரான இவர் டிசம்பர் 26 ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது தற்கொலை குறிப்பில் அமைச்சர் பிரியங்க் கார்கேவுக்கு நெருக்கமான ராஜு கவானாருக்கும் எனக்கும் மாநகராட்சி ஒப்பந்த பணிகளை எடுப்பதில் போட்டி ஏற்பட்டது. ஒப்பந்த திட்டங்களை வாங்கி தருவதாக கூறி ராஜு காபனூர் என்னிடம் 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்தார். மேலும் அவர் 1 கோடி ரூபாய் கேட்டு என்னை மிரட்டினார். இதனால் நான் தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்துள்ளேன் என்று கூறியிருந்தார். இந்த விவகாரத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் பிரியங்க் கார்கேவுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி பாஜகவினர் குற்றம் சாட்டினர். பிரியங்க் கார்கே பதவி விலக வேண்டும் என கூறி பாஜகவினர் அவரது வீட்டையும் முற்றுகையிட்டனர். பாஜகவினரின் போராட்டம் குறித்து முன்கூட்டியே அறிந்த போலீசார் கார்கேவின் வீட்டின் முன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினருக்கு இளநீர், டீ உள்ளிட்டவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.